நம்ம முதல்ல பார்க்க போகிறது பங்கார்த் கோட்டை. ராஜஸ்தான் மாநிலம் அல்வார் மாவட்டத்தில் இருக்க பன்கர் அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த பங்கார்த் பேய் கோட்டை இருக்கு. டெல்லியில் இருந்து 270 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க இந்த கிராமத்தில் பல வரலாற்று அற்புதங்கள் இருந்தாலும் பேய்க்கு தான் இந்த கிராமம் பேர் போனதாக மாறிடுச்சு. சூரியன் மறைஞ்சதில் இருந்து அடுத்த நாள் சூரியன் உதிக்கிற வரைக்கும் இந்த கிராமத்தில் ஒரு பாழடைஞ்ச கோட்டைக்குள்ள மக்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு அந்த மாநில அரசே உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அந்த கோட்டைக்குள்ள அமானுஷ்ய சக்திகள் இருக்கிறதா நம்பப்படுறது தான். இரவு நேரங்களில் இந்த பங்கார்த் கோட்டைக்குள்ள யாரோ நடமாடுறது மாதிரியும் கத்துறது மாதிரியும் சத்தங்கள் அடிக்கடி வர்றதா அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் பயத்தோடு தெரிவிக்கிறாங்க. அதோடு இரவு நேரங்களில் அந்த கோட்டைக்குள்ள போன பல பேர் இது வரைக்கும் வெளியே வரவே இல்லை அப்படின்னும் இதை பற்றி போலீஸ்கிட்ட புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதா கூட சொல்லப்பட்டு இருக்கு. இப்படி புகார்கள் வந்துட்டே இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இரவு நேரங்களில் அந்த கோட்டைக்குள்ள மக்கள் யாருமே போகக்கூடாதுன்னு மாநில அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த கோட்டையில இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மட்டும்தான் ஆள் நடமாட்டம் தெரியும். அதை தாண்டி உள்ள நம்ம கோட்டையை நெருங்கணும் அப்படின்னா ஆள் நடமாட்டம் சுத்தமா இல்லாமையே போயிடும். பதினாறாம் நூற்றாண்டுல ராஜஸ்தானோட அம்பர் கச்வாஹா அப்படின்ற பகுதியில ஆட்சியாளராக இருந்தவர் தான் ராஜா பகவந்த் சிங். அவருக்கு 2 மகன்கள். மூத்த மகன் ராஜாவோட தளபதியா இருந்த புகழ்பெற்ற மான் சிங், இளைய மகன் மதோ சிங். இந்த இளைய மகனுக்காக தான் அப்பா இந்த பங்கர் கோட்டையவே கட்டினாரு. மதோ சிங்குக்கு பிறகு அவரோட மகன் சத்ர சிங் தாத்தா கட்டின அந்த கோட்டையில இருந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. பிற்காலத்துல பங்கர் கோட்டைக்கு அருகில இருக்க அஜப்கர் கோட்டைய சத்ர சிங்கோட மகன் அஜப் சிங் கட்டினாரு. ஏன் இந்த கோட்டை இப்படி ஆச்சு அப்படின்றதுக்கு பல கதைகள் இருக்கு. இந்த கோட்டையை கட்டின மாதோ சிங் மன்னர் அதை கட்ட தேர்ந்தெடுத்த இடம் அவரோட குரு பாலநாத் அப்படின்றவரு தியானம் செய்யற இடமா இருந்துச்சான். இந்த கோட்டையை கட்ட துவங்கின போது அவர் தன்னோட குரு கிட்ட அனுமதி கேட்டாராம். அதுக்கு அந்த குரு பாலநாத், நான் தியானம் செய்யற இடத்துல நிழல் விழாத அளவுக்கு கோட்டையை கட்டணும் அப்படின்னு சொன்னாராம். இதை ஏத்துக்கிட்ட அந்த மன்னரும் கோட்டையை கட்டினாரு. ஆனா சில மாசத்திலேயே சூரியனோட கோணம் மாறும்போது அந்த குரு தியானம் செஞ்ச இடத்துல நிழல் விழுந்துருச்சு. இதனால கோபம் அடைஞ்ச குரு பாலநாத் தான் தியானம் செய்யற இடத்தை நிழல் மறைச்சதால அந்த கிராமத்துல இனி எந்த வீடு கட்டினாலும் மேற்கூரையே இருக்காது அப்படின்னு சபிச்சிட்டாராம். அதன்படி பார்த்தா இப்ப அந்த கோட்டையை சுத்தி எத்தனை பேர் வீடுகளை கட்டினாலும் மேற்கூரையை மட்டும் கட்டவே முடியலையா. அதே நேரத்துல அந்த மேற்கூரை கட்டினாலும் இடிஞ்சு இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கிறதாவும் அங்க இருக்க மக்களே சொல்றாங்க. இந்த கோட்டையில வாழ்ந்த இளவரசி ரத்னாவதி பேரழகியா. அவங்கள திருமணம் செய்யறதுக்காக பல ஆண்கள் இயங்குனாங்களாம். சின்ஹாய் அப்படின்ற மந்திரவாதி கூட அவங்க மேல ஆசைப்பட்டானா. அவன் இளவரசிய மந்திரவசியம் பண்ணி எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்ட்டு அமானுஷ்ய பூஜைலாம் செஞ்சு அதுல இருந்து கிடைச்ச ஒரு வசிய சக்திய ஒரு வாசனை திரவிய பாட்டில் அடைச்சு அதை இளவரசி கிட்ட கொடுத்து உபயோகப்படுத்த சொன்னானா. அமானுஷ்யங்கள் நிறைஞ்ச அந்த வாசனை திரவியத்தை யார் உபயோகப்படுத்தினாலும் அந்த மந்திரவாதியோட மேல அளவற்ற காதல் கொண்டு அடுத்த நொடியே அவனை தேடி ஓடி வந்துருவாங்களாம். இப்பேற்பட்ட விஷயத்த அந்த அரண்மனை வேலைக்காரி அறிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வாசனை திரவியத்தை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு இளவரசி கிட்ட அவங்க சொன்னதுமே இளவரசி அந்த பாட்டில உடனே தூக்கி வெளியே போட்டுட்டாங்க. அந்த பாட்டில் ஒரு பாறை மேல மோதி உடஞ்சிடுச்சு. உடனே அதுல இருந்த வசிய சக்தி அந்த பாறையை உருட்டிக்கிட்டே போயிட்டு மந்திரவாதி மேல ஏத்தி அவனை கொன்னுடுச்சான். இறக்குற தருவாயில அந்த மந்திரவாதி, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் செத்து போகணும் அப்படின்னும் அவங்களோட ஆன்மா சாந்தி அடையவே கூடாது அப்படின்னு சாபம் விட்டு செத்ததா சொல்லப்படுது. சத்தர் சிங்கோட மரணத்துக்கு பிறகு அஜப் சிங் ஒரு புதிய கோட்டையை நிறுவனதுனால அந்த பகுதி மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்ற உண்மை தெரியுது. 1783 ஏற்பட்ட பஞ்சம் எஞ்சியிருந்த கிராமவாசிகளையும் புதிய வழிகளை தேடும்படி கட்டாயப்படுத்துச்சு. 1720 மான் சிங்கோட பேரன் ராஜா ஜெய்சிங் பங்கரை தன்னோட தோட்டத்து கூடவே இணைச்சிட்டாரு. இந்த கோட்டைக்கு லாகூரி கேட், அஜ்மீரி கேட், குல்பாரி கேட், டெல்லி கேட் அப்படின்னு பல நுழைவு வாயில்கள் இருந்துச்சு. இந்த கோட்டைக்குள்ள போயிட்டு வந்து பல பேரை சொல்ற ஒரே மாதிரியான விஷயம் என்னன்னா, அவங்க உள்ள போறப்ப நெகட்டிவ் எனர்ஜியை அவங்க ஃபீல் பண்ணதா சொன்னாங்க. அந்த கோட்டைக்குள்ள போனாலே வேறு ஒரு காலத்துக்கு போற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுமா. இது மாதிரி பல பேரும் பல அனுபவங்களை பதிவு பண்ணியிருக்காங்க.
நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது மகாராஷ்டிரா மாநிலம் புனேல இருக்க ஷானிவார் வாடா. இது 13 மாடிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய அரண்மனை. 1736 வருஷம் முதலாம் பாஜிராவால கட்டப்பட்டது. 625 ஏக்கர் நிலப்பரப்புல இந்த கோட்டை கட்டப்பட்டிருக்கு. இந்த அரண்மனையில தான் முதலாம் பாஜிராவும் அவரோட மனைவி காஷிபாயும் தங்கினாங்க. நுழைவு வாயில்ல ஒரு பெரிய பாஜிராவ் சிலையே இருக்கும். பேஷ்வாக்களோட இந்தியாவோட சிறந்த குதிரைப்படை ஜெனரல் முதலாம் பாஜிராவ் எப்பவுமே தன்னோட லட்சியங்களை பிரதிபலிக்கிற அண்ட் பேஷ்வாக்களுக்கு உறுதியான பாதுகாப்பா இருக்கிற வசிப்பிடத்தை மட்டும்தான் விரும்பினாரு. அதனாலதான் 1730 ஜனவரி 30 சனிக்கிழமை அன்னைக்கு கோட்டையோட சடங்க அடித்தளத்தோடு தொடங்கினாரு. ஷானிவார் வாடாவோட பேரு ஷானிவார் சனிக்கிழமையை குறிக்கிறது. அதாவது சனிக்கிழமை தான் இந்த கோட்டையை கட்ட ஆரம்பிச்சாங்களே அதை பிரதிபலிக்கிறது. இந்த இடம் பேய்கள் நிறைஞ்ச இடம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இந்த கோட்டையோட பேக் ஸ்டோரியை பத்தி சொல்றதா இருந்தா அதுவே ஒரு மிகப்பெரிய மர்மம்னு சொல்லலாம். அதாவது நாராயண ராவோட மாமா ரகுநாத ராவ் அண்ட் அவரோட அத்தை ஆனந்திபாய் இவங்களோட அதிகார பேராசை அண்ட் துரோகத்தால உண்டானதுதான் இந்த அமானுஷ்ய நிகழ்வுகளாம். மாதவராவ், விஸ்வாஸ் ராவ் அண்ட் நாராயண ராவ் இவங்க பேஷ்வா நானா சாஹேப்போட 3 மகன்கள். 3வது பானிபட் போர்ல பேஷ்வா நானா சாஹேப் இறந்த பிறகு அவரோட மூத்த மகன் மாதவராவ் பேஷ்வாவா பதவி ஏத்தாரு. அவரோட சகோதரர் விஸ்வாஸ் ராவ் இறந்துட்டாரு. இதுக்கு பிறகு நாராயண ராவ் 16 வயசுல பேஷ்வா ஆனாரு. இதுக்கு பிறகு அவரோட மாமா ரகுநாத ராவ் தன்னோட மருமகன் சார்பா மாநில பொறுப்புல இருந்தாரு. ரகுநாத ராவ் மனைவி ஆனந்திபாய் பொறாம கொண்டுட்டாங்க. மாநில அரசாகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை உச்சத்தை தொடுது. காலப்போக்கில் நிலைமை மோசமாகுது. அரசியல் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நாராயண ராவ் ரகுநாதரோட அதிகாரத்தை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவரை கைதும் பண்ணிட்டாரு. ரகுநாத ராவ் கார்டி தலைவர் சுமன் சிங்கோடு நாராயண ராவை பிடிக்க கடிதம் எழுதினாரு. ஆனா அவரோட மனைவி ஆனந்திபாய் நாராயண ராவை படுகொலை செய்ய கடிதம் எழுதிட்டாங்க. இரவுல தூங்கிட்டு இருந்தப்ப நாராயண ராவ் அறைக்குள்ள நுழைஞ்ச கொலகாரங்க சுமன் சிங் அனுப்பி வச்ச பாதுகாப்பையும் அழிச்சிட்டாங்க. நாராயண ராவ் கண் வெடிச்சு தான் கொல்லப்பட போறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ரகுநாத ராவ் அறையை நோக்கி ஓடி வந்து காக்கா மழை வச்சு வா, அதாவது மாமா என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு கத்தி இருக்காராம். ஆனா அவர் கொலையாளிகளால பிடிபட்டு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரோட உடல் துண்டு துண்டா வெட்டப்பட்டு ஆத்துல வீசப்பட்டிருக்கு. இளம் பேஷ்வாவோட பேய் அவரோட வலி மிகுந்த வேதனையோடு கோட்டையில வசிச்சுக்கிட்டு இருக்கிறதா கூறப்படுது. ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் இந்த கோட்டை பேய்கள் நிறைஞ்ச ஒரு கோட்டையா மாறிடுமா. இளவரசர் நாராயண ராவோட ஆவி இப்பவும் அவரோட கடந்த கால மரண வாழ்க்கையோட கடைசி வார்த்தையான கக்காமலா வச்சுவா அப்படின்ற வார்த்தைய முழங்கிக்கிட்டே இருக்கிறதா மக்கள் திரும்ப 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 சொல்றாங்க. சிவராம் கிருஷ்ணா, தேவாஜி, கொண்டாஜி ஸ்டார் இவங்கெல்லாம் அந்த காலகட்டத்துல சிறந்த கட்டடக்கலை நிபுணர்கள். அவங்க கோட்டைய வடிவமைச்சு கட்ட தொடங்கினாங்க. கல்லால கோட்டைய உருவாக்குனாங்க. ஆனா மன்னருக்கு மட்டும்தான் கல்லாலான கோட்டைகள் இருக்கணும் அப்படின்றது எழுதப்படாத சட்டமா இருந்துச்சு. அதனால அதை செங்கற்கற்களால செய்ய உத்தரவிடப்பட்டுச்சு. மேலும் மன்னர் சிவனின் கட்டளைப்படி மீதமுள்ள கோட்டை செங்கற்களால் கட்டப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டுல இது தொடர்ந்து தாக்கப்பட்டே இருந்துச்சு. இதனால இப்ப நீங்க கோட்டையோட இடிபாடுகளை மட்டும்தான் அதிகம் பார்க்க முடியும். 1818 வருஷம் பத்மாவதி போரோட முடிவுல ஆங்கிலேயர்களால கைப்பற்றப்பட்டுச்சு இந்த கோட்டை. போர்ல கோட்டையோட செங்கற்களால் ஆன பகுதி அழிஞ்சு தரைத்தளம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. 1828 வருஷம் பிப்ரவரி 27 கோட்டையில ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அதுல சாம்பல் மட்டும் மீதம் இருக்கு. இதுக்கப்புறம் கோட்டை புதுப்பிக்கப்பட்டுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 9 கோட்டை கோபுரங்கள், 5 வாயில்கள் அண்ட் ஒரு தோட்ட வளாகம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அமானுஷங்கள் நிறைஞ்ச கோட்டை இதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவதா நம்ம பார்க்க போறது கோல்கொண்டா கோட்டை. 1507 வருஷத்துல இருந்து 1687 வருஷம் வரைக்கும் ஹைதராபாத் பகுதியை ஆண்ட குதுப் ஷாஜி அப்படின்ற வம்சத்தோட கோட்டை தான் இது. கோல்கொண்டா அதாவது மெய்ப்பெண் மலை அப்படின்னு பொருள். இந்த கோட்டையை பார்த்தீங்கன்னா பாறாங்கற்களால நிறைஞ்சது. பூமியோட குறுக்கே பறந்து விரிஞ்சிருக்கிறது. 12ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில யாதவர்கள் அண்ட் காகத்தியர்களோட ஆட்சியில இது மண் கோட்டையா இருந்துச்சு. 1518 ஆரம்பிச்சு 1580 இடைப்பட்ட அந்த காலகட்டத்துல அடுத்தடுத்து குதுப் ஷாஜி ஆட்சியாளர்களால பிரம்மாண்டமான அரண்மனைகள் கட்டப்பட்டுச்சு. மசூதிகள், தோட்டங்கள், அது இதுன்னு மிகப்பெரிய விஷயங்கள் இந்த கோட்டைக்குள்ள கொண்டு வரப்பட்டுச்சு. கோல்கொண்டா கோட்டைக்கு அருகில வெட்டப்பட்ட வைரங்களை பாதுகாக்கிற இடமாவும் இருந்துச்சு. கோல்கொண்டாவோட பிரம்மாண்டமான இடிபாடுகள்
40 சதுர கிலோமீட்டர், அதாவது 15 ஸ்கொயர் மைல் அளவுக்கு பரப்பளவை கொண்டது. நிலத்தடி சுரங்கப்பாதை ஒரு மூலையில இருந்து கோஷா மஹால் வரைக்கும் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் ஓடுறதா இருந்துச்சு. கோட்டையில தொங்கும் தோட்டங்கள் இருந்த அரண்மனை அறைகளை 61 மீட்டர் உயரம் வரைக்கும் குளிர்விக்க தண்ணீரை எடுத்துட்டு போகிறதுக்காக லேமினேட் செய்யப்பட்ட களிமண் குழாய்கள் அண்ட் பெரிய பாரசீக சக்கரங்கள், இது எல்லாமே தனித்துவமான அமைப்பு இங்க மட்டும்தான் இருக்கு. கோட்டையில அமைஞ்சிருக்க வைர பெட்டகத்துல ஒரு காலத்துல கோஹினூர் அண்ட் ஹோப் வைரங்கள் இருந்தது அப்படின்ற உண்மையும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 2 முயற்சிகள், 8 மாத முற்றுகை, இதெல்லாம் இல்லாம குதுப் ஜெனரலா மாறின துரோகியோட உதவி, இது எல்லாத்துக்கு பிறகு இந்த கோட்டை பேரரசர் அவுரங்கசீப்போட வசம் வந்துச்சு. 1820 இது எல்லாமே கிட்டத்தட்ட காலியா ஆயிடுச்சு. ஹைதராபாத் நிஜாம் தன்னுடைய எதிரிகளுக்கு சிறைச்சாலையா இந்த கோட்டையை பயன்படுத்தினாரு. தராமதி கானா மந்திர் அண்ட் பிரேமாமதி நிருத்திய மந்திர் அப்படின்னு 2 அரங்குகள் இந்த மலையில இருக்கு. பழம்பெரும் சகோதரிகள் தாராமதி அண்ட் பிரேமாமதி இவங்களோட பெயரால நிகழ்த்தப்படுற நடன நிகழ்ச்சியை ராஜா கோட்டையில இருந்து அவங்கள பார்த்து ரசிப்பாரு. அப்துல்லா குதுப் ஷா தாராமதியை காதலிச்சதாகவும் அவளுக்கு 12 கதவுகள் கொண்ட திறந்த அரங்கம் கட்டதாகவும் கூறப்படுது. அவங்க சில ஆண்டுகள்லயே இறந்துட்டு இருக்காங்க. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கோட்டையில சுல்தான் நடனம் ஆடுறத பாக்குறதா சில பேர் சொல்றாங்க. ஒரு வித்தியாசமான ஒளி மெல்லிசை போல கேட்கறதாவும் கூறுறாங்க. இன்னும் சிலர் அங்க ஆவி நடமாடுறதாவும் சொல்றாங்க. கோட்டையில இருக்கிறது அவங்க மட்டும் இல்ல, அவங்க கூட பல ஆட்சியாளர்களை பார்த்ததா கூட சில பேர் இப்ப இருக்க சொல்றாங்க. சில நேரங்கள்ல அங்க இருக்கிற புகைப்படங்கள் தலைகீழா நிக்கிறதாவும் சில மக்கள் சொல்றாங்க. இந்த கோட்டைக்குள்ள அதிகமா ஆள் இல்லாத நேரத்துல, அதாவது ஆள் நடமாட்டம் குறையிற நேரத்துல பாழடைஞ்ச அந்த சுவர்கள் மேல பாத்திரங்கள் தூக்கி வீசப்படுற மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறதாவும் அமானுஷமா சொல்றாங்க. பகல்ல சுற்றுலா தலமா இருக்கிற இந்த கோட்டை இரவுல ஆவிகளோட இருப்பிடமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நாலாவது நம்ம பார்க்க போறது ஃபிரோஸ் ஷா கோட்லா கோட்டை. பழைய டெல்லிக்கும் புதிய டெல்லிக்கும் இடையில அமைஞ்சிருக்கிறதா இந்த ஃபிரோஸ் ஷா கோட்லா கோட்டை. 1354 வருஷம் சுல்தான் ஃபிரோஸ் ஷா துக்ளக்கால கட்டப்பட்டுச்சு. அவர் 1351 இருந்து 1384 வரைக்கும் இந்த நகரை ஆண்டாரு. முகலாய மன்னரால கட்டப்பட்ட கோட்டை டெல்லியோட பழமையான கட்டடங்கள்ல இதுவும் ஒண்ணு. முகலாயர்கள் துக்ளகாபாத்ல இருந்து ஃபிரோசாபாத் நகருக்கு தண்ணீர் பற்றாக்குறை காரணமா தலைநகரை மாற்ற முயற்சி செஞ்சப்ப இந்த கோட்டை கட்டப்பட்டதா சொல்லப்படுது. யமுனை நதிக்கரையில கட்டப்பட்ட இந்த கோட்டை தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. கோட்டைக்குள்ள அரண்மனைகள், அழகான தோட்டங்கள், மசூதிகள், இது எல்லாமே இருக்கு. இது துக்ளகாபாத் வம்சத்தோட 3வது ஆட்சியின் அடையாளமா செயல்பட்டுச்சு. இந்த கோட்டை ஜின்களோட தாயகம் அப்படின்னு நம்பப்படுது. ஜின்கள்னா நாம பேய்கள்னு சொல்லுவோம் பாருங்க, அதுதான். தங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகவும் ஆசீர்வாதங்கள் பெறுவதற்காகவும் இந்த கோட்டைக்கு பெரும்பாலான மக்கள் போறாங்க. இது மட்டும் இல்ல, தனக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா நம்பப்படுறவங்க பேய் ஓட்டுறதுக்காகவும் இந்த பகுதிக்கு போறாங்களாம். நாம நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, ஜின்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சில பேர் சத்தியமணியே சொல்றாங்க. ஒளி தேவதைகளையும் களிமண் மனிதர்களையும் படைச்சது ஜின்கள், புகையற்ற நெருப்பால உயிர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னும் இஸ்லாத்துல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. தங்களோட பிரச்சனைகளை கூறி கடிதங்களை எழுதி அமானுஷ சக்திகள் பார்த்து கொள்ளும்படி இங்க விட்டுட்டு போயிடுவாங்களாம். புராணங்களின்படி பார்த்தீங்கன்னா ஜின்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழும் திறன் கொண்டதா கருதப்படுது. ஜின்கள் தீய ஆவிகள் சொர்க்கத்துல இருந்து வெளியேற்றப்பட்டு பூமியில நித்தியமா உலாவும்படி சபிக்கப்பட்டிருக்கான். 1977 எமர்ஜென்சிக்கு சில மாதங்களுக்கு பிறகு மக்கள் இந்த கோட்டைக்கு வர தொடங்கினாங்க. இருந்தாலும் கடந்த 4 தசாப்தங்களா ஜின்கள் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா அமானுஷ்ய கோட்பாட்டு வல்லுநர்கள் ஆழமா நம்புறாங்க. ஜின்கள் இரவுல பாதுகாப்பற்ற இளம் பெண்கள் அண்ட் குழந்தைகளை வேட்டையாடுறதாவும் சொல்லப்படுது. இந்த ஆவிகள் எந்த வடிவமும் இல்லாதவை அப்படின்னும் வெறும் கண்ணுக்கு புலப்படாதவை அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அவங்கள சமாதானப்படுத்த மைதானத்துல பால், தானியங்கள் அண்ட் பழங்கள் இதெல்லாம் பிரசாதங்களா சமாதானப்படுத்த வச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இந்த 4 கோட்டைகளை பத்தி நான் சொல்ல நீங்க கேட்கும் போதே உங்களுக்குள்ளே ஒரு அமானுஷ உணர்வு ஏற்பட்டிருக்கும். இது மாதிரி இன்னும்